வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியுள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த நீதி பேராணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் கடற்படை போர் கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கொழும்பில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிராம உத்தியோகத்தரை கடமை நேரத்தில் தாக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் வயல்வெளியில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்கு உள்ளானதில் 21 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சிகிரியாவை பார்வையிட சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். யாரேனும் தங்களை அச்சுறுத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ட்ரம்பை எதிர்கொள்ள கனடாவுடன் ஐரோப்பிய நாடுகள் கைகோர்க்க வேண்டும் என்று கனடாவின் புதிய பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்வென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியுள்ளது. இன்று 17ஆம் நாள் முதல் 20ஆம் நாள் நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியுள்ளதுடன் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று தொடங்கும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் வேட்பாளர்களிடம் கோரியுள்ளார். இதேவேளை மன்னார், பூநகரி மற்றும் தெஹியத்த கண்டிய பிரதேச சபைகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் குறித்து அண்மையில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருந்தது. அதன்படி மார்ச் 24ஆம் நாள் முதல் மார்ச் 27ஆம் நாள் நண்பகல் 12 மணி வரை குறித்த பிரதேச சபைகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த நீதி பேராணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. தம்மை கைது செய்யாமல் இருக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த நீதி பேராணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த நீதி பேராணை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமலேயே உயர் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வழக்குடன் தொடர்புடைய மேலும் 6 சந்தேக நபர்களும் தங்களை கைது செய்வதை தடுக்க கோரி நீதி பேராணை மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு நேற்று அறிவித்திருந்தது. அதன்படி முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை குறித்த 6 நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அவர்களது நீதி பேராணை மனுக்கள் எதிர்வரும் 21ஆம் நாள் பரிசீலிக்கப்பட உள்ளன. தேசப்பந்து தென்னக்கோன் கொழும்பு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி அன்ஸ்லம் டி சில்வா, வெலிகம காவல் நிலைய பதில் பொறுப்பதிகாரி உப்புல் குமார உள்ளிட்ட 8 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 27ஆம் நாள் உத்தரவிட்டது. 2023 டிசம்பர் 31ஆம் நாளன்று வெலிகம பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 8 சந்தேக நபர்களில் வெலிகம காவல் நிலைய பதில் பொறுப்பதிகாரி உப்புல் குமார சட்டத்தரணி ஊடாக கடந்த 4ஆம் நாள் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். எனினும் தேசப்பந்து தென்னக்கோன் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனுவை தாக்கல் செய்த நிலையில் அது தொடர்பான முடிவே இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு சுமார் 3 வாரங்கள் கடந்துள்ள போதிலும் தேசப்பந்து தென்னக்கோன் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை கண்டுபிடித்து கைது செய்வதற்கு 6 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் தேசப்பந்து தென்னக்கோனின் மனைவியிடம் வாக்குமூலங்களை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் கடற்படை போர் கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. பிரான்சின் கடற்படை போர் கப்பலான புரோவென்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றைய நாள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த டிஸ்ட்ராயர் ரக புரோவென்ஸ் என்ற கப்பல் கடற்படை மரபுப்படி வரவேற்கப்பட்டது. இப்போர் கப்பல் 142.20 மீட்டர் நீளமும் மொத்தம் 160 நிர்வாக குழுவினரையும் கொண்டுள்ளதுடன் குறித்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் லியோனல் செக்பெரிட் பணியாற்றுகின்றார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை கிராண்ட் பாஸில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 23 மற்றும் 24 அகவையுடைய 2 இளைஞர்கள் கூர்மையான பொருட்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் கிராண்ட் பாஸ் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து நேற்று இரவு வெள்ளம்பெட்டியவில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 16 முதல் 44 அகவைக்கு உட்பட்டவர்கள் என்றும் வெள்ளம்பெட்டிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 கத்திகள் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசியையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கிராண்ட் பாஸ் காவல்துறையினர் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிராம உத்தியோகத்தரை கடமை நேரத்தில் தாக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச செயலக பெண் கிராம உத்தியோகத்தரை கடந்த 8ஆம் நாள் உலக மகளிர் நாள் அன்று அவரது அலுவலகத்தில் கடமை நேரத்தில் தாக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராம உத்தியோகத்தர்களுக்கான பாதுகாப்பினை உறுதி செய்ய கோரி இந்த சுகையின விடுமுறை போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியாவில் வயல்வெளியிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் வயல்வெளியில் இருந்து இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வவுனியா தேவகுளம் பகுதியில் இருந்து இன்று காலை குறித்த சடலம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த முனிரத்னம் கருணா என்ற 23 அகவையுடைய இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சடலம் காணப்படும் பகுதிக்கு அருகில் அவர் கொண்டு வந்த பை, பாதணி மற்றும் தலைக்கவசம் காணப்படுவதோடு குறித்த பகுதிக்கு வெளியில் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று காலை சடலத்தை அவதானித்த ஊர் மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளனர். மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளானதில் 21 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். நிக்கவரெட்டிய பகுதியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 21 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இன்று காலை வேளை இந்த விபத்து சம்பவித்ததாக ஆராய்ச்சி கட்டுவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆராய்ச்சி கட்டுவ பத்தலு ஒயா பகுதியில் சென்று கொண்டிருந்த குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி பின்னர் கடை மற்றும் வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் வீட்டில் இருந்த குழந்தை உட்பட 21 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சிலாபம் மற்றும் முந்தலம் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆராய்ச்சி கட்டுவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிகிரியாவை பார்வையிட சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். சிகிரியாவை பார்வையிட சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். 78 அகவையுடைய பிரித்தானிய நாட்டவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது உயிரை காப்பாற்ற கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவரை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். யாரேனும் தங்களை அச்சுறுத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. யாரேனும் தங்களை அச்சுறுத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏமனில் அமெரிக்க இராணுவம் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து பதிலளிக்கையிலேயே ஈரான் பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராணுவம் ஏமனில் மேற்கொண்ட தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 31 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 101 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கான உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பிறப்பித்த நிலையில் அவர் சமூக வலைதள பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். இந்நிலையிலேயே ஈரான் பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏமன் நாட்டின் ஹவுதி கிளர்ச்சி படைக்கு ஈரான் ஆதரவு தரக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பை எதிர்கொள்ள கனடாவுடன் ஐரோப்பிய நாடுகள் கைகோர்க்க வேண்டும் என்று கனடாவின் புதிய பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பு விடுத்துள்ளார். கனடா புதிய பிரதமராக பொருளாதார நிபுணரும் அந்த நாட்டு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநருமான மார்க் கார்னி கடந்த வெள்ளிக்கிழமை பொறுப்பேற்றார். பாரிஸ் மற்றும் லண்டனுக்கு இன்று திங்கட்கிழமை பயணம் மேற்கொண்டு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் மற்றும் பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் ஆகியோரை சந்திக்க இருக்கின்றார். கனடா பிரதமராக
பொறுப்பேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். இது தொடர்பாக மார்க் கார்னி கூறியதாவது, கனடாவின் இறையாண்மைக்கு ட்ரம்ப் மதிப்பளித்தால் அவரை சந்திக்கவும் தயாராக இருக்கின்றேன். எனினும் இப்போதைய சூழலில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை. ட்ரம்ப் விரைவில் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார் என நம்புகின்றேன். கனடாவின் பொருளாதாரத்தின் மீது மட்டுமன்றி இறையாண்மை மீதும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தாக்குதல் நடத்தியுள்ளார். அவரை எதிர்கொள்ள கனடாவுடன் ஐரோப்பிய நாடுகள் கைகோர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.